வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் அதாவது இயல் 4, 5, 6 ஓகேங்களா 7 வரைக்குமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 8, 9 இயல் பார்த்தா நமக்கு 8வது புக்கினுடைய ஃபுல் புக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா, இயல் 8 குழலினது யாழினது அப்படிங்கிற டாப்பிக்கு திருக்கோதாரம். உயிர்கள் அனைத்தும் இசைப்பது இசை. திருக்கோதர பதிப்பகம் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம். தேவாரம் பாடிய மூவர்கள், இது ரொம்ப ரொம்ப கொஸ்டின் முக்கியமானது. தேவாரம் பாடியவர்கள் மூவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர், இந்த கொஸ்டினை நிறையா டைம் கேட்டான். நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சுந்தரின் சிறப்பு பெயர்கள் நம்பியூரார், தம்பிரான் தோழர். நம்பியூரார், தம்பிரான் தோழர். 12 திருமுறைகள் நூல் 7ஆம் திருமுறைகள் இடம்பெற்றவை சுந்தரர் பாடிய தேவார பாடல். அப்போ ஓகேங்களா, சுந்தரர் அதாவது மொத்தம் 12 திருமுறைகளில் 7வது ஒரு திருமுறையாக இடம்பெற்றது தான் சுந்தர் பாடிய தேவார பாடல்கள். சேக்கிலாரின் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைவது சுந்தரின் இயற்றிய திருத்தொண்டர் தோகை. திருத்தொண்டர் தோகை அதாவது பார்த்தீங்கன்னா சேக்கிலார் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தோகை. தே கூட்டல் ஆரம். தே கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம் என்றால் இனிய ஓசை பொருந்திய பாடல். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பாருங்க, தே கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம் என்றால் இனிய ஓசை பொருந்திய பாடல். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பாருங்க, பின்வரும் சுந்தரின் கோதார பதிக வரிகள். பண்ணின் தமிழிசை பாடலின் பலவை முழுவு அதிர. கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய. மண்ணின்ற மதவேளங்கள் மணிவாரி கொண்டு ஏறிய கிண்ணென்று இசை முரளும் திரு கோதாரம் என் எண்ணீரே. சொல்லும் பொருளும். பண் என்றால் இசை, முரளும் என்றால் முழங்கும், கனக சுனை என்றால் பொன்வண்ண நீர்நிலை. அப்போ கனக சுனை என்றால் பொன்வண்ண நீர்நிலை. மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். முதிர்ந்த மூங்கிலால் ஆகிய கருவி புல்லாங்குழல். ஓகேங்களா, என்ன கொஸ்டின் கேட்கலாம், முதிர்ந்த மூங்கிலால் ஆன கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா புல்லாங்குழல். வைரங்களை போன்று நீர்த்தி வலைகளை வாரி இறைப்பவை பொன்வண்ண நீர்நிலைகள். மணிகளை வாரி வாரி வீசுபவை மத யானைகள். மத யானைகள். அடுத்த பாடம் பாருங்க, பாடறிந்து ஒழுகுதல். அடுத்த பாடம் பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. இப்பாடலை எழுதியவர் நல்லந்தவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார். பாருங்க, நல்லந்தவனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போ கலித்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை கலிப்பா என்ற பாவகையால் ஆனது. கலித்தொகை கலிப்பா என்ற பாவகையால் ஆனது. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. மறுபடியும் பாருங்க, நல்லந்தவனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை கலிப்பா என்ற பாவகையால் ஆனது. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்?
150 பாடல்களை கொண்டது. களித்தொகை 5 பிரிவுகளை கொண்டது. 1 குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி. நெய்தல் களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்தோவனார். ஓகேங்களா, நல்லந்தோவனார். பின்வரும் களித்தொகையில் நல்லந்தோவனாருடைய பாடல் வரிகள். ஆற்றல் என்பது 1 அளந்தார்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் கோவுதல். உயிர் வவ்வல். அதாவது முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வெவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பாருங்க, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறது என்று சொன்னவர் வள்ளிக்கண்ணன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று சொன்னவர் வள்ளிக்கண்ணன். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் அளந்தவர் வறியவர், சேராமை வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார் பகைவர், கிளை உறவினர், பேதையர் அறிவற்றவர், மறாமை மறவாமை, பொறை பொறுமை. இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு என்பது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு என்பது அறிவற்றவர் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை என்பது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை என்பது தம்மை இகழ்வாரை பொறுத்தல். அடுத்த பாட்டு பாருங்க, நாட்டுப்புற கைவினைக்கலை. அடுத்த பாடம். ஓகேங்களா, கண்ணும் கருத்தும் மகிழ்ச்சி அளிக்க நற்பண்புகளை வளர்ப்பது கலை. தொன்மையான பண்பாட்டு கூறுகளை எடுத்து காட்டுபவை கலைகள். மிகவும் பழமையான கலைஞர்களில் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. முதுமக்கள் தாலிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர். எங்க முதுமக்கள் தாலி கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர். கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நாகை மாவட்டம் செம்பியான் கண்டியூர். ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்த இடம் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி என்பது சிவகங்கை மாவட்டம். மண்பாண்ட வகைகள் பாருங்க, குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உடுக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி. மண்பாண்டங்கள் செய்ய ஏற்றது சுத்தமான களிமண் கிடைக்கும் இடங்கள் குளங்கள், வயல்வெளிகள். களிமண்ணுடன் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றிற்கு கலந்து பக்குவப்படுத்தி மண்பாண்டம் செய்வர். பானை செய்யும் சக்கரத்தை திருவை என்பர். திருவையை வேகமாக சுழலச் செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்கியவர். மண்பாண்டங்கள் உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்பர். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு.
அப்போ பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை தட்டி மூட பயன்படுவது தட்டுப்பலகை. மூட பயன்படுவது தட்டுப்பலகை. அடுத்து பாருங்க, பனைகளை தேய்த்து மெருகேற்ற பயன்படுவது உருட்டுக்கல். இன்னும் மண்பானைகள் பயன்பாட்டு வருவது திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும். அப்போ இன்னும் மண்பானைகள் பயன்பாட்டு வருவது திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும். மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலையின் ஆங்கில பெயர் டெரகோட்டா. சுடுமண் சிற்பக்கலையில் உருவாக்கப்படுபவை மனித உருவங்கள், விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள். மண்பாண்டங்களை போன்று களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் இட்டு எடுப்பவை சுடுமண் சிற்பங்கள். மாளிகைகளிலும் கலையரங்குகளிலும் சுடுமண் சிற்பங்களை அழகாக வைத்திருப்ப. முன்பெல்லாம் சிற்றூரில் உள்ள கோயில்களிலும் மட்டுமே சுடுமண் சிற்பங்களை காண முடியும். மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது குதிரை சிற்பம். மூங்கிலால் செய்யப்படும் பொருள். மூங்கிலால் செய்யப்படும் பொருள் மட்டக்குடை, தட்டுக்குடை, கொட்டுக்குடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான முஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், பிறந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை செய்யப்படுவது மூங்கில். திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு பயன்படுத்துவது சீர்கூடை. வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைப்ப. மூங்கில் 3 வகைப்படும்: கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். வினைப்பொருட்கள் அதாவது கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை கூட்டு மூங்கில். அப்போ மூங்கில் 3 வகைப்படும். ஒன்று கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை கூட்டு மூங்கில். கூட்டு மூங்கில். அடுத்து பாருங்க, பாய்களின் வகைகள். பாய்களின் வகைகள்: குழந்தைகள் படுக்க வைப்பது தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உணவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். புறநானூறு கும்பெடு மிப்பாய் களையாது என்னும் அடியில் மிட்பாய் எனப்படுவது பாய்மர கப்பலின் பாய். பெயர்கள் குத்துவிளக்கு, மயில், பூக்கள், வழிபாட்டு சின்னங்கள் போன்றவை பாய்களில் இடம்பெறுவதுண்டு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பனையோலை என்றதும் நினைவுக்கு வருவது ஓலைச்சுவடி. பனையோலை என்பது நினைவுக்கு வருவது ஓலைச்சுவடி. பழந்தமிழ் இலக்கியங்களை நமக்காக பாதுகாத்து வைத்திருப்பவை பனையோலைகள். பனையோலைகளில் உருவாக்கப்படும் பொருள்கள் கிளுகிழுப்பை, பொம்மைகள், பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய். பனை மட்டையின் நாரில் செய்யப்படுபவை கயிறு, கட்டில், கூடை. தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம் பனை மரம். பிரம்பினால் செய்யப்படும் பொருள்: குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சில், நாற்காலி, மேஜை, பூ கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி. பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது என்பதில் அதில் அமர்வது, படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது. பிரம்பு என்பது கொடிய வகை சார்ந்த தாவரம். கொடி வகை சார்ந்த தாவரம். அப்போ பிரம்பு என்பது கொடி வகை சார்ந்த தாவரம்.
பிரம்பின் தாவரத்தின் பெயர் காலமாஸ் ரெட்டாங். பிரம்பு வளருமிடம் நீர்நிலையில் வாய்க்கால் வரப்புகள் மண் குகைகள். இது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமு, அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து பிரம்பு தருவிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, தமிழர் இசைக்கருவிகள். அடுத்த படம் தமிழர் இசைக்கருவிகள். ஒரு சொல்லின் பொருள் அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல் குறித்து அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகரவரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகள் குரல் வழியாக அல்லது செயற்கை கருவியின் ஒன்றின் வழியாக வெளிப்படுத்துவது இசை. நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகரள அளிக்கக்கூடியவை கலையாக பிறந்தது இசை. இசையின் 2 வகைகள்: குரல் வள இசை, கருவி வள இசை. இசைக்கருவிகள் தோன்றி வளர காரணம் கால தேவைகள், சமயக்கூடங்கள், திருவிழாக்கள். இசைக்கருவிகளின் வகைகள்: குரல் இசைக்கு மட்டுமே பயன்படுத்துபவை, நாடகத்திற்கு மட்டுமே பயன்படுத்துபவை, இரண்டிற்கும் பயன்படுத்தப்படுபவை. இசைக்கருவிகள் இசைந்து பாடல் பாடுவது பாணர். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று கூறும் நூல் புறநானூறு. இசைக்கருவிகளின் 4 வகைகள்: 1 தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. அப்போ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 1 தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. இதில் பாருங்க, விலங்கின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். விலங்கின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிக்கு தோல் கருவின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, முழவு, முரசு. முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகள் உடையவை நரம்பு கருவிகள். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். எடுத்துக்காட்டு சாளரா, சேகண்டி. உடுக்கை தோல் கருவி வகைகளுள் சார்ந்தவை. உடுக்கை தோல் கருவி வகைகளைச் சேர்ந்தவை. உடுக்கை என்பது இடை சுருக்கி ஒரு கைப்பறை. உடுக்கையின் உடல் பித்தளையால் ஆனது. உடுக்கையின் வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். உடுக்கையின் வலது வாயின் மீதுதான் அடிப்பர். பெரிய உடுக்கையின் பெயர் தவண்டை. சிறு உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை. தில்லையில் நடமாடும் நடராஜன் கையில் ஒன்றில் இருப்பது உடுக்கை. தில்லையில் நடமாடும் நடராஜன் கையில் ஒன்றில் இருப்பது உடுக்கை. உடுக்கை இசைப்படுவது இறை வழிபாட்டின் போது, குறி சொல்லும் போது. இயற்கையின், அதாவது பார்த்தீங்கன்னா, உடுக்கை இசைப்பது இறைவனுடைய வழிபாட்டின் போதுமோ குறி சொல்லும் போதும் உடுக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் உடுக்கை. அடுத்து பாருங்க, தண்டடுக்கை, தாளத்தக்கை, சாரா நாடனம், சாரா நடம், பயில்வார் என்பது திருநாட சம்பந்த தேவவரி. அடுத்து பாருங்க, குடமுலா என்பது ஒரு வகை தோல் கருவி. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுலா. பாருங்க, 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது தான் இந்த குடமுலா. பாருங்க, இது 5 இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. அதனால தான் இதுக்கு 5 முகங்களை கொண்ட முரசு வகையைச் சேர்ந்தவை குடமுலா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவங்கள் வாய்களுடன் அமைந்திருப்பது குடமுலா. குடமுலாவில் பெரியதாக இருப்பது நடுவில் இருக்கும் வாய். குடமுலாவில் ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு தனி வகையான இசை பிறக்கும். அடுத்து பாருங்க, பஞ்சமகா சப்தம் எனப்படுவது குடமுலா. குடமுலாவை பஞ்சமகா சப்தம் என அழைக்க காரணம் ஒவ்வொரு வாயிலிருந்து தனி இசை இருப்பதால். குடமுலா கோவில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். குடமுலா காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இடம் சென்னை அருங்காட்சியகம். குழல் என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. குழல் என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. மூங்கில் வண்டுகள் துளையிட்டு அதன் வழியாக காற்று வீசும்போது எழுந்து இன்னிசை கேட்டு
நம் முன்னோர்கள் அமைந்தவை குழல்கள். குழலின் வேறு பெயர் வேங்குழல், புல்லாங்குழல். 7 சுரங்களை உண்டாக்குவதற்காக உரிய 7 துளைகளை உடையது குழல். குழல் சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். குழல்கள் செய்யப்படும் மரங்கள் மூங்கில், சந்தனம், செங்காலி, கருங்காலி. கொற்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகை குழல்கள் இருப்பதாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். பல வகை குழல்கள் இருப்பதாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறியவர் திருவள்ளுவர். கொம்பு என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாக அமைந்தது மனிதர்கள் தொடக்க காலத்தில் மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி எழுப்பிய ஒலி. விலங்குகளின் உறுப்பை பெயர கொண்ட கருவி கொம்பு. விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு. இக்கொம்பின் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. வேடர் வேட்டையாடின் போது ஊதுவது கொம்பு. வேடர் வேட்டையின் போது ஊதுவது கொம்பு. களனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகளையும் கல்வரையும் விரட்டுவதற்காக மற்ற காவலர்களை விழித்திருப்பதற்கு செய்வதற்காக ஊதுவது கொம்பு. இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்புகள் ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துந்தரி. சங்கு என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. இயற்கை கருவி எனப்படுவது சங்கு. வளமாக சுழித்து இருப்பதாக சங்கு வலம்புரி சங்கு. சங்கின் ஒளியை சங்கநாதம் என்ப. சங்கினுடைய ஒளியை சங்கநாதம் என்ப. இலக்கியங்களில் பணிலம் என கூறப்படுவது சங்கு. சங்கு முழங்குவது கோயில் திருவிழாக்களின் போது, சமய சடங்குகளின் போது. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான், பங்கைய கண்ணனை, பாடலோர், எம்பாவாய் என்பவை திருப்பாவை வரிகள். சாளரா என்பது ஒரு வகை கஞ்சக்கருவி. சாளரா பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படும். ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைக்கப்படுவது சாளரா. சாளராவின் வேறு பெயர் பாண்டில். சாளராவின் வேறு பெயர் பாண்டில். கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி சாளரா. அடுத்து பாருங்க, சேகண்டி என்பது ஒரு வகை கஞ்சக்கருவி. கேசண்டி வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது. சேகண்டியை குச்சியிலேயோ அல்லது இரும்பு தூண்டிலேயோ அடித்து ஒலித்து எழுப்புவர். இதில் சேகண்டி. சேமங்கலம் என்று அழைக்கப்படும் கருவி சேகண்டி. கோயில் வழிபாட்டின் போது, இறுதி ஊர்வலத்தின் போது இசைக்கப்படுவது சேகண்டி. பாருங்க. அடுத்து பாருங்க, திமிலை என்பது ஒரு வகை தோல் கருவி. பலா மரத்தினால் செய்யப்படும் விலங்கின் தோளால் கட்டப்படுவது திமிலை. மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும் கருவி திமிலை. திமிலையின் வேறு பெயர் பாணி. வெங்குரல், பம்பை, கண்டை, வியன்துடி, திமிலை தட்டி என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்து பாருங்க, பறை என்பது ஒரு வகை தோல் கருவி. பறை என்பது விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி. பழங்காலத்தில் செய்தியை தெரிவிக்க பயன்படுத்தப்படுவது கோட்பறை. ஆணிரை கவரச் சொல்லும் போது முழங்கப்படுவது கோட்பறை. பறையின் இக்கால பெயர் தப்பு. பறையை தப்பை முழங்கி கொண்டு ஆடப்படுவது தப்பாட்டம். அடுத்து மத்தளம் என்பது ஒரு வகை தோல் கருவி. மத்து என்பது இசையின் பெயர். இசைக்கருவிகளில் எல்லாம் அடிப்படையாக அமைவது தளம். அடுத்து பாருங்க, மத்து கூட்டல் தளம், மத்தளம் என்று மத்து கூட்டல் தளம், மத்தளம் என்று ஆகியது என்று கூறுபவர் அடியாருக்கு நல்ல. அது பார்த்தீங்கன்னா மத்து கூட்டல் தளம்,
மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் அடியாருக்கு நல்லார். நடுப்பகுதி பெருந்தும் கடைப்பகுதி சிறுத்து காணப்படும் கருவி மத்தளம். மத்தளம் மரத்தினால் செய்யப்பட்ட வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். முதற்கருவி என அழைக்கப்படுவது மத்தளம். அப்போ கருவியிலே முதற்கருவி என அழைக்கப்படுவது மத்தளம். மத்தளம் முதற்கருவி என அழைக்கப்பட காரணம் 2 கைகளால் இசைக்கப்படுவதால். கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தனர் என்று கூறும் கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றத முத்துடைக்காமம் நிறைந்தாழ்ந்த பந்தார்கேள் என்பவை நாச்சியார் திருமொழியில் வரும் அடிகள். ஆண்டாள் பாடியது. முரசு என்பது ஒரு வகை தோல்கருவி. தமிழர்கள் போர்த்துறையாக கொண்டு கருவிகளுள் முதன்மையானது முரசு. பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்து 3 வகை முரசுகள். 1 படைமுரசு, 2 கொடைமுரசு, 3 மணமுரசு. 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். மதுரை காஞ்சியில் குறிப்பிடும் முரசு மக்கான் முரசாம். முழவு என்பது ஒரு வகை தோல்கருவி. வீரமுகத்துடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி முழவு. தோளில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்கப்படுவது முழவு. பண்ணமை முழவு என கூறும் நூல் பொருநராற்றுப்படை. அடுத்து பாருங்க, காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டவை நாளிகை முழவு, காலை முழவு. யாழ் என்பது ஒரு வகை நரம்பு கருவி. இறுக கட்டிய வில் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்து கேட்பவர் உருவாக்கிய கருவி யாழ். மிக பழமையான யாழ்கள் பேரியாழ், செங்கோட்டையாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்துள்ள மகரயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடயாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமைக்கப்பட்டு பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். வீணை 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியதும் இசை எழுப்பப்படுவது வீணை. வீணையின் நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை பெருக்கி அமைப்பவை குடம், தண்டு முதலிய பாகங்கள். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது வீணை பரிவாதினி. எது? அதாவது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்த வீணைக்கு பேர் பரிவாதினி. அடுத்து பாருங்க, குழல் ஊதுதலின் வல்லவர் முல்லை. நில மக்களாகிய ஆயர்கள் இசைத்திறத்தின் விளங்கும் நிகழ்ச்சியை இடம்பெற்றது சம்பந்தர் திருப்பதிகத்தில். திருவண்ணாமலையில் சாரளம் ஆயர் ஒருவர் குலுகிய இன்னிசை கேட்டு எருமை வந்த நிகழ்ச்சியை பாடியவர் சம்பந்தர். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம அதில் இயல் 6 விட்டுட்டோம். அதனுடைய கண்டினியூவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இயல் ஏற்கனவே 4 மட்டும் பார்த்தோம், 5 பார்த்தோம். ஓகேங்களா? 6 இல்லாத நம்ம 8 பார்த்துட்டோம். இப்போ இயல் 6 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வையம் புகழ் வணிகம் வளரும் பெருக வளம் பெருக என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையினுடைய ஆசிரியர் தெரியாது. தகடூரினுடைய இன்றைய பெயர் தருமபுரி. முழுமையாக கிடைக்காத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை நூலின் சில பாடல்களில் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் இருந்து உள்ளன. வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சியை கூறும் நூல் தகடூர் யாத்திரை. பின்வரும் தகடூர் யாத்திரை நூல்களின் வரிகள்: பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவிந்து எஞ்சியாமை நாறுக முட்டது வந்து மழை பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க பால்வர்
பிறஞ்சி கதிரினே அக்கதிர் ஏர்கொழு செல்வர் களம் நிறைக அக்காலத்து பேரெல்லாம் காவாது வைகுவு பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடு இட்ட விந்து எஞ்சாமை நாறுக என்பதன் பொருளின் விதைகளில் குறைவின்றி முளைவிடுக பால்வர் பிறஞ்சி கதிரென என்பதன் பொருள் பால்முற்றி கதிர்களை ஈணுக. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டு தடுமாறின்றி, ஒட்டாது வாட்டம் இன்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானார் புது வருவாய். யானர் என்றால் புது வருவாய். அடுத்த பாடம் பாருங்க, மலைச்சோறு. பசியும் பஞ்சமும் மிகுந்த காலத்தில் ஒவ்வொரு வீடாக செல்லும் உப்பில்லா சோற்றை வாங்கி பொது இடத்தில் வைத்து அனைவரும் உண்பது மலைச்சோறு நோன்பு. மலை சோறு நோன்பு கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் வழிபாட்டு மலைச்சோறு நோன்பு. மலைச்சோறு நோன்பை கண்டு வானம் மனமிருங்கும் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை. மலைச்சோறு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். அந்நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரையில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளன. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். பின்வரும் மலைச்சோறு பாடலுடைய வரிகள். மழை பெய்தல் மக்கள் வருந்தி பாடும் வரிகள். வாளியிலேயே மாக்கரைச்சி வாசமெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொல்லமழை பேயவில்லை, கல்லு இல்லாத காட்டில்தான் கடலை செடி போட்டு வச்சோம். கடலை செடி வாட வாட ஒரு கணத்தை மழையை பேயவில்லை. மனத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம். மானம் செய்த பாவமும் மக்கள் பசி தீரலையே. மழை இல்லாததால் காட்டிற்கு செல்ல முடிவெடுத்த பாடும் வரிகள். மண்ணும் வரமின்றி நம் மாரியத்த இரங்கலையே. வாடிகள பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம். மழை பெய்ய தொடங்கும் போது பாடும் வரிகள். பேதையப்பா பேயுதப்பா பேய் மழையும் பேயுது, ஊசி போல வழி இறங்கி உலகெல்லாம் பேயுது, சிட்டு போன மின்மினி சீமையெங்கும் பேயுது. அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த பாடம் கொங்கு நாட்டு வணிகம். தமிழக சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுபவை தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும். வான்புகழ் மூவர் தன்பொழி வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். மூவேந்தர் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரம் மற்றும் அசோகருடைய கல்வெட்டு. மூவேந்தர் சேரர்களில் பழமையானவர்கள் என்பதை சான்றாக கூறப்படுவது சேர சோழ பாண்டியர் என்னும் தொடர்பு. போந்தை வேம்பு ஆரென வருவும் மாபெரும் தனையால் மலைந்து ஊவும் என்று சேரரை முதலில் வைத்து கூறும் நூல் தொல்காப்பியம். சேரர்களுடைய நாடு குடநாடு. சேரர்களின் தலைநகர் வஞ்சி. வஞ்சி நகரம் இருந்த இடம் பேரியாறு அரபிக்கடலில் கலக்கும் இடம். வஞ்சி நகரை கருவூர் என்று அழைப்ப இன்றைய கரூர். வஞ்சி நகரை கருவூர் என்று அழைப்ப இன்றைய கரூர். சேர நாட்டின் துறைமுகங்கள் தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களுடைய கொடி விற்கொடி. சேரருடைய பூ பணப்பூ. பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரளா பகுதிகளில் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் சில பகுதி. கொங்கு நாடு எனப்படுவது சேலம், கோவை பகுதி. சேலம், கோவை பகுதிகளில் ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் உறவினர்கள். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதியவர் கார்மேக கவிஞர். வடக்கே பெரும்பாலை, தெற்கு பழனிமலை, மேற்கு கொல்லிமலை, கிழக்கே மதிர்கரை என கொங்கு நாட்டு மண்டலத்தின் எல்லையை கூறும் நூல் கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டலம் என்பது நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு,
நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் சேலம், கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது. கொங்கு நாட்டை வளம் செழிக்க செய்யும் ஆறு காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. அமராவதி ஆற்றின் வேறு பெயர் ஆண்பொருணை. ஒரு நாட்டின் நாகரிக நல்வாழ்வுக்கு அடிப்படையாக விளங்குபவை உழவு, கைத்தொழில், வணிகம். கடல் வணிகத்திற்கு சேர நாடு சிறந்தமை காரணம் அந்நாட்டின் இயற்கை அமைப்பு. கடற்போரில் வெற்றி பெற்றவன் கடல் பிறக்கோற்றிய செங்கோட்டவன். சேர மன்னர்களால் அடக்க முடியாத கடற்கொள்ளையர்கள் கடம்பர். சேரர்களின் சிறந்த துறைமுகம் முசிறியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை மிளகு, முத்து, தந்தம், பட்டு, மணி. முசிறி துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை பொன்னு, மென்மையான புடவைகள், சித்திர வேலைப்பாடுடைய ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. மீனோடு நெற்குவை, ஈமிசைப்பின், மனைக்குருத்து என்று கூறும் நூல் புறநானூறு. கலந்தந்த பொற்பரிசும் களிந்தேனியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் புறநானூறு. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக வைத்தது நெல். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையது இருந்தன என்று கூறும் நூல் அகநானூறு. அதாவது பார்த்திங்கன்னா உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன என்று கூறும் நூல் அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரோ ஊரீர் வெள்ளீரோனோ செறிந்தெரும் நூ வடும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் விளைவான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு. தைல மரம் அதாவது பார்த்தீங்கன்னா யூக்லிபட்டாஸ் அதிகம் வளரும் இடம் நீலகிரி. தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் நீலகிரி. நீலகிரியில் உள்ள தொழிற்சாலைகள் புகைப்பட சுருள் தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமர எண்ணெய் தொழிற்சாலை. கோவன் புதூர் என்னும் பெயர் கோயமுத்தூர் என மருவியுள்ளது. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயமுத்தூர். திண்டுக்கல்லில் விளைவன நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாட்டில் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். அப்போ தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து திண்டுக்கல். அரிசி, தோல், பூட்டு ஆகிய தொழிற்சாலைக்கு நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். சின்னாளம்பட்டி, சுங்குடி சேலைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நெய்யப்படுபவை. பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் விளைவன நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி. மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு. மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் பிற தொழில்கள் நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல். பின்னலாடை நகரம் திருப்பூர். பின்னலாடை நகரம் திருப்பூர். திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, பருத்தி, வாழை. பின்னலாடைகள் ஆயுத ஆடை மூலம் பெரும் வருவாய் ஈட்டும் மாவட்டம் திருப்பூர். இந்தியாவின் முதல் ஆயுத ஆடை பூங்காவாகிய நேதாஜி ஆயுத ஆடை பூங்கா இருப்பது திருப்பூர் மாவட்டத்தில். தேசிய அளவில் புகழ்பெற்றவை காங்கயம் காளைகள். திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பவை காங்கய காளைகள். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையில் உள்ள ஒரு பகுதி. நாமக்கல் மாவட்டத்தில் விளைவன நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி. நாமக்கல் மாவட்டத்தில் விளையும் மலைப்பகுதியின் பயிர்கள் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் இந்தியாவிலேயே முதலிடம் பெறுவது நாமக்கல். அதை பற்றினா முட்டைக்கோழி வளர்ப்பதிலும் முட்டை உற்பத்தியிலேயும் இந்தியாவிலேயே முதலிடம் பெறுவது நாமக்கல். சிற்றுந்து, சரக்குந்து ஆகிய அதிக அளவு இயங்கும் மாவட்டம் நாமக்கல். மாங்கனி நகரம் சேலம். சேலம் மாவட்டத்தில் விளைவன நெல், கரும்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலம். தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகம் உள்ள மாவட்டம் சேலம். சேலம் மாவட்டத்தின் சிறந்த தொழிலாளர்கள் ஒன்று பால் பண்ணை தொழில்.
ரசாயன பொருட்கள் அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் கொண்ட மாவட்டம் சேலம். முலாம் பூசும் தொழில் பெருமளவு நடைபெறும் மாவட்டம் சேலம். ஏழைகளின் ஊட்டி எனப்படுவது ஏற்காடு, சேலம் மாவட்டம். வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படுவது கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடும் ஊர் கரூர். கரூர் மாவட்டத்தில் விளைவன நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு. கல்குவாரிகள் அதிகம் உள்ள இடம் கரூர். கைத்தறி நெசவு ஆடைகளை பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். கரூரில் நடைபெறும் பிற தொழில்கள் தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், சிற்ப வேலைகள். பேருந்து கட்டுமான தொழில்களின் சிகரமாக விளங்குவது கரூர். முத்து நகரம் எனப்படுவது தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் எனப்படுவது சிவகாசி. தூங்கா நகரம் எனப்படுவது மதுரை. தீப நகரம் எனப்படுவது திருவண்ணாமலை. பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, புதுச்சேரியிலும் சில பகுதிகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழுப்பு நிலக்கரி குறைந்த அளவு காணப்படும் மாவட்டங்கள் தஞ்சை, பெரம்பலூர், சிவகங்கை, நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி. அடுத்த படம் பாருங்கள். காலம் உடன் வரும். காலம் உடன் வரும். காலம் உடன் வரும் கவிதையை எழுதியவர் காசி சிவகுமார். காசி சிவகுமாரின் முழு பெயர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் பிறந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடி. காசி சிவகுமார் எழுதிய 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனைகள் விருது பெற்றவர் காசி சிவகுமார். காசி சிவகுமார் எழுதிய நூல்கள் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. காலம் உடன் வரும் கதையில் வரும் ஒச்சாமாவின் சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கமுள்ள கிருஷ்ணாபுரம். சீமை கருவேல முட்கள் அதிகம் உள்ள ஊர் கிருஷ்ணாபுரம். மாயழகுவின் ஊர் கோம்பை தொழுவு. கோம்பை தொழுவு வருச நாட்டு மலைத்தொடர்ச்சியில் வெள்ளிமலை அடிவாரத்தில் உள்ள ஊர் தான் ஊர். வெஞ்சனம். வெஞ்சனம் என்பதன் பொருள் பொறியியல். அடுத்து பாருங்க. இயல் 7. இயல் 7. யாருக்குள்ளே நல்ல பாருக்குள்ளே நல்ல நாடு படை வேலம். தமிழர்கள் நமது உடைமைகளை கொண்டவை அறமும் வீரமும். தமிழரின் மாண்பினை உயர்த்துபவை பகைவரை அஞ்சா செய்யும் வீரமும் அஞ்சியோடு பகைவரை துன்புறுத்தும் அறவும். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பரணி என்பது ஒரு வகை சிற்றிலக்கியம். தமிழில் முதல் எழுந்திய பரணி கலிங்கத்து பரணி. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியங்களில் ஒன்றுதென்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. முதலாம் குலோத்துங்கன் சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசும் நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி களித்தசையால் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணியில் 599 தாளிசைகள் உள்ளன. பரணி என்பது போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடுவதும் இலக்கியம். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவராக திகழ்ந்தவர். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பாருங்க, பின்வரும் கலிங்கத்து பரணியினுடைய பாடல் வரிகள். ஏதுகோல் இது பாயை ஒன்றுகோல் வாலிவர் சிலர் கடல் பாய்வர் குங்கரி மறைவர் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் மலைகள் அதிர்வன போல் உடன்ற. அடுத்து சொல்லும் பொருளும். மரளினார் காலன். கரி என்றால் யானை. தூறு என்றால் புதர். அறுவர் தமிழர். இறைஞ்சினர் வணங்கினர். வலிவர் நழுவி ஓடுபவர். பிலம் மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல். முளை மலைக்குகை. உடன்றார் சினந்து எழுந்தார். சோழர் படையின் தாக்குதலைக் கண்டு இது என்ன மாயவித்தை என வியந்தவர் கலிங்கர். கடலில் தாவி குதிக்க தப்பியவர் கலிங்கர். மலைக்குகையினுள்
புதர்களிலும் தப்பி ஓடியவர்கள் கலிங்க வீரர்கள். கலிங்க வீரர்கள். அடுத்த பாடம் பாருங்க, விடுதலை திருவிழா. அடுத்த பாடம் விடுதலை திருவிழா. குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள், பிறந்த நாள், திருமண நாள் போன்றவை. விடுதலை திருநாள் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கோடையும் வசந்தமும். கோடையும் வசந்தமும் என்னும் நூலை எழுதியவர் மீரா. மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன். மீரா கல்வி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னமிடும் தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. மீராவின் பிற நூல்கள் ஊசிகள், கொக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம். பின்வருவன மீராவின் கவிதை வரிகள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரங்கக்கூத்து முடிந்தது. நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து வியக்க வைத்தது எந்த நாளே, அந்த நாள் இது. பகவத் சிங் பார்த்த பரவசமற்ற அற்புத விடியலை அழைத்து வந்து என்னாலோ அந்த நாள் இது. அந்த நாள் இது. இது மீராவினுடைய கவிதைகள். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். ஜீவன்னா உயிர், சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்ச்சியான காட்சி, மோகித்து விரும்பி, வையம் உலகம், சபதம் சூளுரை. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் பகவத் சிங்கு. தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் இந்திய விடுதலை கனவு கண்டவர் பகவத் சிங். அடுத்த பாடம் பாருங்க, பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் பசியுடன் படித்தவர்கள் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும். பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகளை மறக்காமல் இருந்தவர் எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது காமராஜர் காலத்தில். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என செயல்படுத்தியவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடராமல் நாடகக் குழுவில் சேர்ந்தது காரணம் வறுமை. தாம் ஏற்று நடித்த கதைப்பாத்திரங்கள் மூலம் ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை விளக்கியவர் எம்ஜிஆர். புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் எம்ஜிஆர். இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கான வழங்கப்படும் பட்டம் பாரத். எம்ஜிஆர் சிறந்த நடிகரான பாரத் பட்டம் பெற்றவர். திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு பன்முக திறமைகள். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். மனிதன் எத்தனை நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் பாடல். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாமல் மன்னவன் இவன் போற்றி புகழ வேண்டும். வாழ்வில் உயர்நிலை அடைந்த பின்னரே எளிமையாக வாழ வேண்டும் என்பதை கூறும் பாடல். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. தாம் பாடி நடித்த பாடல் வரிகளுக்கு தாமே இலக்கணமாய் திகழ்ந்தவர் எம்ஜிஆர். தாம் ஈட்டி செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆர். காலனி இல்லாமல் சென்ற மூதாட்டிகளுக்கு, சிறுமிகளுக்கும் தமது துணைவியாரது காலனிகளை, உறவினர்களுக்கு பொன்னின் காலனிகளும் கொடுத்து செய்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை இதயக்கனி என்று அழைத்தவர் அறிஞர் அண்ணா. எம்ஜிஆரை இதயக்கனி என்று அழைத்தவர் அறிஞர் அண்ணா. பள்ளி குழந்தைகளுக்கு காலனிகளை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். பெருந்தொகையை கடன் வாங்கி காஷ்மீரில் இந்திய படை வீர சங்க விழாவிற்கு நன்கொடையாக வழங்கியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொன்மனச் செம்மல் என மக்கள் போற்ற காரணம் பிறர் வியக்கத்துடன் வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியதால். எம்ஜிஆர் செயல்படுத்திய திட்டங்கள் பாருங்க, உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மக்களுக்கு திருமண உதவி திட்டம், தாய் செய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோர்களுக்கு உதவித்தொகை திட்டம் வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். அடுத்து பாருங்க, தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். மதுரை மாநகரில் 5ஆம் உலகம் தமிழ் மாநாட்டை நடத்தியவர் எம்ஜிஆர் 1981. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய பெற்றோர்
கேரளாவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் எம்ஜிஆர் பிறந்தார். அப்போ இலங்கையில் கண்டியில் தான் 1917 ஓகேங்களா திங்கள் 17 ஜனவரி 17 தான் பிறந்திருக்காரு. எம்ஜிஆருடைய பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. தம் பெற்றோருக்கு எம்ஜிஆர் 5வது மகன். எம்ஜிஆர் குழந்தையாக இருந்தபோதே தந்தை இழந்தமையால் அவருடைய தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். தமிழக அரசு அவர் நினைவாக போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. எம்ஜிஆருக்கு இறப்புக்கு பின் பாரத் ரத்னா விருது, இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988 தான் பாரத் ரத்னா விருது எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது 1917 இல்லை 2017 டு 2018. எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது 2017-18. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சென்னையில் மதுரையிலும் பேருந்து நிலையம் பெயர் சூட்டப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர். அடுத்த பாடல் பாருங்கள். அறிவுசால் ஔவையார். 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இருந்த போரை தடுத்தவர் ஔவையார். தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் அதியமானின் முன்னோர்கள். கருநெல்லி மரத்தின் கனியை உண்பவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார் என்பர். நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்தவர் அதியமான். நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்தவர் யார்? அதியமான். சீரிலை நெல்லித்தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமங்கின் தனையே என்று பாடியவர் ஔவையார். இப்பாடல் சாதல் நீங்க எமத்தின் தனையே என்று குறிப்பிடுவது அதியமான். அதியமானுக்கு பகையை கொண்டவன் தொண்டைமான். அதியமானின் முழு பெயர் அதியமான் நெடிமான் அஞ்சி. யானை தன் மீது ஏறி குதித்து தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டுவது போல புலவர்களிடம் அன்பு காட்டுபவர் அதியமான். யானை போர்க்களத்தில் பகைவரிடம் படையை வெருண்டோடி செய்வது போல பகைவரை எதிர்த்து வெல்பவன் அதியமான். எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருப்பது இது அதியமான் கூற்று. இது அதியமான் கூற்று. புத்தம் புதிதாய நெய் பூசப்பெற்று மாலையும் மயில் தொகையும் அணிவிக்கப்பட்டு எளிதாக காட்சியளிப்பவை தொண்டைமானின் படைக்கருவிகள். பகைவர் உடலை துளைத்து குருதி கரிலுள் நுனி ஒடித்தும் கூர் முழங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடப்பவை அதியமானின் படைக்கருவிகள். போர்க்கருவிகள் மிகுதியாக வைத்திருப்பது போர்க்களத்தை காணாதவன் தொண்டைமான். பல போர்களை நடத்தி வெற்றி பெற்ற கண்டவன் அதியமான். இவ்வே பிளியணித்து மாலை சூட்டி கண் திரள் தோன் நிறுந்தி நெய்கணித்து என்று ஔவையார் பாடப்பட்டது தொண்டைமானின் படைக்களம் கொட்டில். அவ்வோ பகைவோர்க்கு குத்தி கோடுருதி சிதைந்து கொள்துறை குற்றில மதே என்று ஔவையாரால் பாடப்பட்டவை அதியமானின் படைக்கருவிகள். உண்டாயினும் பதம் கொடுத்து இல்லாயினும் உடன் உண்ணும் இல்லோருக்கு இக்கால் தலைவன் என்று ஔவையாரால் பாடப்பட்டவன் அதியமான். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. இயல் 8 அறத்தால் வருவதே இன்பம். ஒன்றே குலம். ஒன்றே குலம் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. தமிழ் 3000 எனப்படுவது திருமந்திரம். திருமந்திரம் 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ 12 திருமுறையில் 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதான் திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். 63 நாயன்மார்களில் ஒருவராக 11 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவர் திருமூலர். பின்வரும் திருமூலரின் திருமந்திர பாடல்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமனின் நாணமே, சென்ற புகுபதி இல்லைனும் சிந்தித்து நின்ற நிலைபெற நீர் நினைத்து உய்மினே, படமாட கோயில் பகற்று ஒன்று ஈகில், நடமாட கோயில் நம்மார்க்கு அங்கு ஆக, நடமாட கோயில் நம்மார்க்கு ஒன்று ஈகில், படமாட கோயில் பகவார்க்கு அது ஆமே.
ஆமே. சொல்லும் பொருளும் பாருங்க. நமன் என்றால் யமன், சித்தம் என்றால் உள்ளம், நம்பர் என்றால் அடியார், நாணமேனா கூசாமல், உய்பின்னா ஈரேடும், ஈகில்னா வழங்கினார் வழங்கினல். மடமாடக் கோயில் என்பது படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர், இறைவனுக்கு ஒருவனே என்னும் கருத்துக்களை நினைப்பொருளுக்கு யானை பற்றி அச்சமில்லை. இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயில்களில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். நடமாடும் கோயில் எனப்படுவது உடம்பு. நடமாடும் கோயில் எனப்படுவது உடம்பு. அடுத்த படம் பாருங்க. மெஞ்ஞான ஒளி. பராபர கண்ணியை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவரது இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் இவர். குணங்குடி மஸ்தான் சாஹிப் தவம் இயற்றிய நாணம் பெற்ற மலைப்பகுதி சதுரகிரி, புறாமலை, நாகமலை. குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றிய நூல்கள் எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நித்தீஸ்வர கண்ணி. பராபர கண்ணி பாடல் இடம்பெற்ற நூல் குணங்குடியார் பாடற் கோவை. பின்வரும் குணங்குடி மஸ்தானின் பாடல் வரிகள் பாருங்க. கள்ள கருத்துக்களை கண்டோடு அறுத்தவருக்கு உள்ளுருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாதார், ஆசை விரும்பாது அழைத்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் கரையார பொங்கும் கடலே பராபரமே. அடங்கா தம்மை ஐம்பொறியை கட்டி படிக்க படிக்க படிக்கு என பகராய் பராபரமே. சொல்லும் பொருளும். பகராய்னா கூறுவாயாக, பராபரம்னா மேலான பொருள், ஆனந்த உள்ளம்னா இன்பம் பெருக்கு, அறுத்தருக்குனா நீக்கியவருக்கு. அடுத்து பாருங்க. அயோத்திதாசர். அடுத்த பாடம் அயோத்திதாசர். அயோத்திதாசர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் 20ஆம் நூற்றாண்டு. அயோத்திதாசர் காலம் 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியும் 20ஆம் நூற்றாண்டு முதற் பகுதியும். பண்டைய இலக்கிய, சமூக, சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டவர் அயோத்திதாசர். சமயம், பகுத்தறிவு ஆகியவற்றை மக்களிடம் பரவலாக்கியவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். நல்ல சிந்தனையும் சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளை பெற்றவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை எனப்பட்டவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை எனப்பட்டவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் பிறந்தது 1845ஆம் ஆண்டு மேற்திங்கள் 20ஆம் நாள். அயோத்திதாசனுடைய இயற்பெயர் காத்தவராயன். காத்தவராயன் கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றுவது அயோத்திதாசர் பண்டிதர் என ஆசிரியரானார். தம்மீது அன்பு காட்டும் ஆசிரியரின் பெயரையே தமக்கு சூட்டி கொண்டவர் அயோத்திதாசர். முதலில் நீலகிரியில் வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு வாழ்ந்த நாடு பர்மா. கூலி தொழிலாளர்களில் இருந்து தமிழர்களின் உரிமைக்காக அயோத்திதாசர் பாடுபட்ட நாடு பர்மா. அயோத்திதாசர் தேர்ச்சி பெற்ற மொழிகள் தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலம். அயோத்திதாசர் கற்ற நூல்கள் இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் வார இதழின் விலை காலனா. ஓராண்டுக்கு பின்பு ஒரு பைசா தமிழன் இதழின் பெயர் தமிழன் என மாற்றப்பட்டது. உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே ஒரு பைசா தமிழன் இதழின் நோக்கம் என்று குறிப்பிட்டவர் அயோத்திதாசர். பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை போன்றவற்றை ஊட்டி வளர்த்த இதழ் தமிழன். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கூறியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய சிந்தனைகள். நிலவும் நாளும் வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்கள் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்க வேண்டும்.
கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றை கற்க வேண்டும். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்க நாம் வாழ்க்கையோடு தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும். மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்வில் இருந்து நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மேலும் மதியை அளிக்கப் போவதை பொருள்களை கையாலும் தொடுதல் கூடாது. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆற்றலும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெற்றால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். இத்தகைய நாட்டில் புலியும் பசியும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும். மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். அவர் மக்களுக்கு மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணங்குரியதாக மக்கள் ஏற்ப. வானம் பொய்வதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே காரணம் நீதியும் நேர்மையும் வாயும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையே. ஆட்சி திறமையும் அன்பு உடைய அரசர்களும் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவை உடைய குடிமக்கள் இல்லையே. கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்றம் போன்றவை எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிட வேண்டும். விடுதலை என்னும் வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமின்றி அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாததால் ஒழிய நாடு முன்னேற முடியாது. ஒரு நாட்டின் தலைவன் வீரம், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல் ஆகியவற்றை பெற்றவனாக வாழ வேண்டும். குற்றம் கண்ட விடத்துக்கு தானே நேரில் சென்று ஆராய்ந்து நெறிமுறை தவறாது நீதி வழங்குதல் வேண்டும். சிறந்த தலைவனை மக்கள் துன்பம் போக்கும் இறை என்றும் இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடுபவர். இதுவரை உள்ளவை அயோத்திதாசனுடைய சிந்தனைகள். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம், விவேக விளக்கம், புத்தர் சரித்திரதப்பா. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்: போகாறு வரலாறு, அகத்தியர் 200, சிமிட்டும் இரத்தின சுருக்கம், வாகடம். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் பண்புடைமைகளை பௌத்த கோட்பாடுகளை அடிப்படையில் புதிதாக விளக்கம் தந்தவர் அயோத்திதாசர். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அயோத்திதாசர் திராவிட மகாசன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், காவல்துறையினரை நியமித்தல், மருத்துவமனைகளும் கல்விக்கூடங்களும் ஏற்படுத்துதல் போன்றவற்றிற்கு போராடிய அமைப்பு தான் திராவிட மகாசன சங்கம். பகுத்தறிவு இல்லங்கள். பகுத்தறிவு இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு புதிய சிந்தனைகளை நினைத்தவர் அயோத்திதாசர். தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக தமிழர்களால் மதிக்கப்பட்டவர் அயோத்திதாசர். என் பகுத்தறிவு பிரசாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களை முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் என்று கூறியவர் தந்தை பெரியார். அடுத்து பாருங்க, மனித எந்திரம். அடுத்த பாடல் மனித எந்திரம் சிறுகதையை எழுதியவர் புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் சே. விருதாச்சலம். சிறுகதைகளின் புது உந்திகளை கையாண்டவர் என்று திறனாளர்களால் போற்றப்படுபவர் புதுமைப்பித்தன் படைத்தவை 100க்கு மேற்பட்ட சிறுகதைகள். புதுமைப்பித்தன் சில திரைப்பட பாடல்கள், கதை, உரையாடல்கள் எழுதியுள்ளார். புதுமைப்பித்தனின் சிறுகதைகள் புகழ்பெற்றவை: கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழித்து,
மனித எந்திர சிறுகதை வெளியான இதழ் மணிக்கொடி. பற்றுவர கணக்குகளில் உள்ள சிக்கல்களை எல்லாம் அற்புதமாக தீர்த்து வைப்பவர் மீனாட்சி சுந்தரம். சுப்பாவின் கணக்கு 4 4 4 மகாணி 4 மகாயானி ஒரு சல்லியும் 4 மகாணி ஒரு சல்லி ஒரு துண்டு 4 9 அஞ்சல்லி. இது மனித யாத்திரம் கதைகளில் இடம்பெற்றுள்ள கூட்டல் கணக்கு. மனித எந்திரம் சிறுகதையில் இடம்பெற்றுள்ள மீனாட்சி சுந்தரம் ஒரு ஸ்டோர் குடத்தாஸ். மகாணி வீசும் போன்றவை இக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். ஆனா ஜல்லி துண்டு என்பவை இக்காலத்தில் வழங்கப்படும் இருந்த நாணய பெயர்கள். 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். அரை ரூபாய் 8 அணா என்பது 1/4 ரூபாவின் 4 அணா என்று கூறுவது வழக்கம். காண முயலதென அம்பினே என்னும் திருக்குறளில் உள்ளது பிரிது மொழிதல் அணி. ஆண்மை எனப்படுவது பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரம். நாவில் தோறும் நூல்நயம் போடும் என்னும் திருக்குறளில் உள்ளது ஊமை அணி. நண்பர்களின் உண்மையான செயல்களை அளந்து காட்டும் அளவுகோலாக விளங்குவது நமக்கு வரும் துன்பம். குன்றி அணைய என்பதன் பொருள் குன்றிமணி அளவு. உலகம் அழியாமை காரணம் பண்புடையார் சான்றோர் இருப்பது. பண்பில்லா பெற்ற பெருஞ்செல்வம் என்னும் திருக்குறளில் உள்ளது ஊமையணி. ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதல். இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு. பணிவு கொள்ள வேண்டிய காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழுவது நற்பண்பில்லா பெற்ற பெருஞ்செல்வம். நற்பண்பு இல்லாத பெற்ற பெருஞ்செல்வம். அடுத்து பாருங்க, இயல் 9. ஓகேங்களா. குன்றென நிமிர்ந்த நெல் உயிர்குணங்கள். உயிர்குணங்கள் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கன்னிப்பாவை. கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். இறையரசனுடைய இயற்பெயர் சேசுராஸ். இறையரசன் கல்வி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்டதுதான் கன்னிப்பாவை. மார்கழி திங்களின் பொழுது விடியும் முன்பே பெண்கள் ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது பாவைதான் நோன்பு. பாவை நோன்பு. திருமலை வழிபாட்டு செல்லும் பெண் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்படும் நூல் திருப்பாவை. திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். சிவபெருமானை வழிபாடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்ப பாடுவதாக பாடப்படுவதுதான் திருவெம்பை. திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பின்வருவன கன்னிப்பாவை நூலின் வரிகள். அறிவு அருள் அசையச்சம். அன்பு இரக்கம் வெகுளி நாணம். நிறை அழுக்காறு எளிமை. நினைவு துணிவு இன்பத் துன்பம். பொறைமத கடைபிடிகள். பொச்சாம்பு மனமும் அறம். வெறுப்பு ஓம்பு ஊக்காமையால். வென்றிகள் இளமை மூப்பு மறவி ஒப்பு. இதுவரை கூறப்பட்டவை மனிதனுக்குள் இருக்கும் குணங்கள் கன்னிப்பாவை நூல் கூறுகிறது. இன்ன பிற மண்ணிற்கு குணங்களை எல்லாம் குறைவர பெற்றவள் நீ. குலமாதா பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்கவதியோ. புறப்பட்டு புன்னகை நீ பூந்தோளோ புறம்பாய். சொல்லும் பொருளும் நிறைனா மேன்மை. பொறை என்றால் பொறுமை. அழுக்காறு பொறாமை. மதம் கொள்கை. மதம் என்பது கொள்கை. பொச்சாப்பு சோர்வு மயல் விருப்பம். ஒற்பு ஆராய்ந்து தெளிதல். இகல் பகை. மண்ணும் நிலை பெற்ற. ஆண்டாள் திருப்பாவை பாடலுடைய வரிகள். உங்கள் புலைகடை தோட்டகத்து வாவில் செழுங்கு நீர் வாய் திகழ்ந்து ஆம்பலங் கூம்பின் கான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவந்தவர். தங்கள் திருக்கோயில் சங்குடுவான் போகின்றேன். எங்களை முன்னால் எழும்புவன் வாய் பேசும். நாங்காய் எழுந்திருந்தாய் நாணதாய் நாவுடையாய். அடுத்த பாடம் பாருங்க. இளைய தோழனுக்கு. இளைய தோழனுக்கு என்னும் கவிதையை எழுதியவர் மு. மேத்தா. இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் மேத்தா கவிதைகள். வானம்பாடி இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதை முன்னோடியில் ஒருவராக போற்றப்படுவர் மு. மேத்தா. மு. மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. மு. மேத்தா கல்லூரி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மு. மேத்தாவின் நூல்களில் சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றவை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு,
உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை நம்பிக்கை. கை நம்பிக்கை. இளைய தோழனுக்கு கவிதை வரிகள். நடனாடை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் புறப்பு செல்ல போவதில்லை, மறுப்பு சொல்ல போவதில்லை. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை கலங்க ஒருவரும் இல்லை, உன்னுடன் நீயே கலங்கிக்கொள், கை கலங்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழுந்ததெல்லாம் திசையே பூமிக்கு கிழக்கு, பூமிக்கு கிழக்கு. அடுத்த சட்டமேதை அம்பேத்கர். அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையாக விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்குபவர் அம்பேத்கர். அம்பேத்கரினுடைய முழு பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமில்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாக விளங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 திங்கள் பிறந்தார். அம்பேத்கருடைய பெற்றோர் ராம்ஜி ஜக்பால் பீமாபாய். தம் பெற்றோருக்கு அம்பேத்கர் 14வது குழந்தை. அம்பேத்கர் ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்தனகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்புவாதா. அம்பேத்கர் தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றினார். அம்பேத்கர் கல்வி தொடங்கிய இடம் சதாரா என்னுமிடத்தில் உள்ள பள்ளி. ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த என்பதால் பள்ளிக்கு பருவத்திலேயே பல அவமதிகளையும் இன்னல்களையும் ஆளப்படுவர் அயோத்திதாசரும் அம்பேத்கரும். அம்பேத்கர் மீது அன்பு காட்டிய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். பீம்ராவ் சாக்பால் அம்புவாதேவ என்னும் தம் பெயரை பீம்ராஜ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்ட காரணம் ஆசிரியர் மீது கொண்ட பற்றால். அம்பேத்கர் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு 1904. அம்பேத்கர் மும்பையில் படித்த பள்ளி எல்பிட்சன் உயர்நிலைப்பள்ளி. அம்பேத்கர் தமது பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு 1907. அம்பேத்கர் மும்பை பல்கலைக்கழகத்தில் படிக்க உதவியர் பரோடா மன்னன். அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1902. அம்பேத்கர் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார். பரோடா மன்னன் சாயாஜி ராவ் உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். அம்பேத்கர் சிறிது காலம் பரோடா மன்னன் அரண்மனையில் உயர்கல்வி அலுவலராக பணியாற்றினார். பரோடா மன்னன் சாயாஜி ராவ் உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்த பாடங்கள் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல். பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்கு அம்பேத்கர் முதுநிலை பட்டம் பெற்ற ஆண்டு 1915. இந்தியாவில் ஜாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தவர் அம்பேத்கர். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் ஜாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும். அம்பேத்கருடைய முதல் நூல். இந்தியாவின் தேசிய பங்கு விதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்றார். அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்கு லண்டன் சென்ற ஆண்டு 1920. நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி நாளாக வெளிவந்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு 1921. ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1924. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதத்துடன் ஆதரிப்பேன் என்று அம்பேத்கர் கூற்று. 2வது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்திய கோரிக்கை ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அம்பேத்கர் கோரிக்கையால் வழங்கப்பட்ட உரிமை இரட்டை வாக்குரிமை. இரட்டை வாக்குரிமையை ஏற்க மறுத்த உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தியடிகள்.
1931 செப்டம்பர் திங்கள் 24 நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் பூனே ஒப்பந்தம். பூனே ஒப்பந்தத்தின் சாரம்: ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குதல். மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1935. தேர்தலில் போட்டியிடுவதற்கு அம்பேத்கர் தொடங்கிய கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சியின் சார்பில் அம்பேத்கருடன் சேர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் 15 பேர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு 1927. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அமெரிக்கா தொடங்கிய அமைப்பு சமாஜ் சமாதா சங்கம். நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை அம்பேத்கர் நடத்திய ஆண்டு 1930. இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்றவர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அதாவது பார்த்தீங்கன்னா டிராபிக் கமிட்டி. இக்குழுவில் அம்பேத்கர் உட்பட 7 பேர் இருந்தனர். அக்குழுவினுடைய உறுப்பினர்கள் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்சி, சைது முகமது சாதுல்லா, மாதவராய், TK கைத்தான். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை மன்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 29. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தனது அறிக்கையை ஒப்படைத்த நாள் 1948 பிப்ரவரி 21. மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படும் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் பௌத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவினர் கருத்தரங்கில் அம்பேத்கர் கலந்து கொண்டார். அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1956 ஆண்டு அக்டோபர் 14 நாள் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் நூலில் வெளியான ஆண்டு 1957. அவரது மறைவுக்கு பின் அம்பேத்கர் மறைந்த நாள் 1956 டிசம்பர் 6. பாரத் ரத்னா விருது அம்பேத்கர் வழங்கப்பட்டது 1990 தான். பாரத் ரத்னா அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது. நாம் வணங்கும் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இது அம்பேத்கரின் பொன்மொழிகள். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய நடைமுறைப்பட்டது 1வது வட்டமேஜை மாநாடு. இங்கிலாந்தில் 1வது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற காலம் 1930 ஆண்டு நவம்பர் திங்கள். இதில் கலந்து கொண்ட இந்தியாவில் சார்பில் அழைக்கப்பட்டவர்கள் 89 பேர். 89 பேர். 1வது வட்டமேஜை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் கலந்து கொண்டவர் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கர் தமது வாழ்க்கையின் புதிய திருப்பம் காண கண்டறியப்பட்ட வழி படிப்பு. எப்போதும் புத்தகமும் கையாகவும் திகழ்ந்தவர் அம்பேத்கர். புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை கடைசி வரை கடைபிடித்தவர் அம்பேத்கர். வட்டமேஜை மாநாட்டிற்கு இங்கிலாந்து சென்ற அம்பேத்கர் மாநாடு முடிந்த பிறகு சென்ற நாடு அமெரிக்கா. அமெரிக்காவிலிருந்து தாய்நாடு திரும்பிய போது அம்பேத்கர் கொண்டு வந்தவை 14 பெட்டிகள் நிறைய புத்தகம். எத்தனை பெட்டிகள்? 14 பெட்டி புத்தகங்கள். அடுத்த பாடம் பாருங்க. பால்மணம் கதையை எழுதியவர் கோமகள். கோமகளுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. கோமகள் எழுதிய நூல் சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள். கோமகள் எழுதிய நூல்கள் பாருங்க: உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறிகள். கோமகள் எழுதிய நூல்கள் தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றது. அன்னை பூமி என்னும் நாவல். கோமகள் பெற்ற மற்றொரு விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது. பால்மணம் என்னும் கதை இடம்பெற்ற நூல் வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள். பின்வரும் பால்மணம் கதைகளில் இடம்பெற்றுள்ள வரிகள்: படைப்பின் தேர்த்தி வெகு விசித்திரமானது. அதில் மனிதன் ஆரம்பிக்கப்படமான குழந்தைகளுக்கான பிராயத்தம்தான் எத்தனை அழகு. காலம் பூக்காவில் 5 வசந்தங்கள் வண்ண ஜாலம் செய்து மறைந்தன. குழந்தைகள் குப்பைகள் கலக்காத மாணிக்கங்கள்.
அவற்றின் பணமொழிகள் மெய்யான சூழலில் ஏற்ப நாம் தான் திருத்தி அமைக்கிறோம். அப்படி மாறாதவர்களை வெகுளி அசடு என்கிறோம். கடவுளின் பிரீதிக்காக குழந்தைகள் பூமியில் ஜாதிக்கிறது, ஆனால் மனிதர்கள் பிரீதியாக உலகை விட்டு நீங்குகின்றன. இத்துடன் ஓகேங்களா 6, 7, 8, 9 இயலை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.